கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் நாமத்திற்கு என்றென்றும் எப்போதும் மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு ஒரு சின்ன சந்தேகங்கள் சிலருக்கு, அநேகருக்கல்ல. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை, தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கிருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. முதலாம் ஆற்றிற்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதேலோகும் கோமேத கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். 3ஆம் ஆற்றுக்கு இதகேல் என்று பெயர். அது ஆசியாவிற்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐபிராத் என்று பெயர். இந்த வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற தேசங்கள், இடங்கள் எல்லாம் இந்த நாட்கள்ல எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா பூமியில தான் இருக்குது. ஆனா எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா அநேகர் சொல்றாங்க, இங்கதான் ஏதேன் தோட்டம் இருந்தது, இங்கதான் அந்த ஐபிராத் நதின்னு ஒரு நதி ஓடுச்சு, ஏதேன் தோட்டத்துல இருந்து ஓடின 4 ஆறுகள் இங்கதான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில அந்த இடங்கள் தேவனை தவிர எந்த மனிதனுக்கும் தெரிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நோவாவின் காலத்துல தேவன் ஜலத்தினால் பூமியை அளித்தார். தேவன் என்ன செய்தார்? பூமியை படைக்கும் போது வெட்டாந்தரை உண்டாக்க கடவுதுன்னு சொன்னார். அதாவது ஒரே பூமி, கண்டங்கள் இல்லை. இப்போ 7 கண்டங்கள் இருக்கு. ஆர்டிக் அண்டார்டிகா சேர்த்தா 7 கண்டங்கள் இந்த உலகத்துல இருக்குது. ஆனா அந்த நாட்கள்ல ஆதாம் ஏவாளை உண்டாக்கி அதாவது நோவாவின் பெருவெள்ளம் வருவதற்கு முன்பாக வரைக்கும் ஒரே பூமி தான், ஒரே வெட்டாந்தரை தான். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், பின்பு தேவன் வானத்தின் கீழ் இருக்கிற ஜலம் ஒரு இடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. வெட்டாந்தரைகள் இல்ல, வெட்டாந்தரை அதாவது பூமி, ஒரே பூமி தான் இந்த உலகத்துல இருந்தது. நோவாவின் காலத்திற்கு பின்பு பெருவெள்ளம் வந்ததற்கு அப்புறமா இந்த பூமி பகுக்கப்பட்டது. அதாவது இரண்டு துருவங்கள், வட துருவம், தென் ஆர்டிக் அண்டார்டிக், அந்த 2 துருவங்கள். அதுக்கப்புறம் 7 கண்டங்கள் உண்டானது. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதியாகமம் 11:9. அவ்விடத்திலிருந்து பூமி மீதெங்கும் சிதற பண்ணினார். அதாவது பாபேல் கோபுரம் கட்டுவதற்கு ஜனங்க நம்மளை யாரும் சிதறடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை, நம்ம இங்கேயே இருப்போம்னு சொன்னாங்க. ஆனா தேவன் என்ன, சேம்காம் யாபேத்தை தேவன் ஆசீர்வதித்து என்ன சொன்னாங்க? நீங்க பூமி மீதெங்கும் பழகி பூமி நிரப்பங்கள்னு சொன்னாங்க. ஆனா இவங்க ஒரே இடத்துல இருந்தாங்க. ஒரே இடத்துல இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது தேவன் அந்த இடத்துல இறங்கி பாஷைகளை சிதற பண்ணினார். அப்ப ஜனங்க என்ன பண்ணாங்க? பூமியின் மீதெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். 7 கண்டங்கள் உருவானது. அதாவது நோவாவின் ஜலப்பிரளயத்திற்கு பின்புதான் 7 கண்டங்கள் உருவானது. அதற்கு முன்பாக ஒரே பூமி தான் இருந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் நாமத்திற்கு என்றென்றும் எப்போதும் மகிமை உண்டாவதாக.